ராவோட மெயின் ஈவெண்ட்டுக்காக பால் ஹியூமனும் செத் ரோலின்ஸும் வருவாங்க. பால் ஹியூமனும் செத் ரோலின்ஸும் வந்தவுடனே ஆடியன்ஸ்லாம் திட்ட ஆரம்பிப்பாங்க. அசிங்கமா திட்டுவாங்க பால் ஹியூமனை. அதை வந்து பிளரே பண்ணாமல் அதை வந்து மியூட் பண்ணாமையே போட்டுட்டு இருப்பாங்க WWE. அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, செத் ரோலின்ஸ் பேச ஆரம்பிப்பார். நான் வந்து ரோமன் ரிங்ஸோட வைஸ் மேனு, அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. பால் ஹியூமனை திருடிட்டு போயிட்டேன்னு நினைக்கிறாங்க. திருடிட்டுலாம் போயிடல, கையோட கூட்டிட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே உடனே சிஎம் பங்கோட மியூசிக் வருது. சிஎம் பங்கு வந்து செத் ரோலின்ஸ் அட்டின்னு அடிக்கிறாரு. அடிச்சு மூளையில விட்டு முக்குன்னு முக்குறாரு. முக்கி எடுக்கிறாரு, அடிச்சு டோச்சு எடுக்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே பால் ஹியூமன் பூனை மாதிரி பம்பிக்கிட்டே வந்து லோ ப்ளோ போடலான்ட்டு வருவார். செத் ரோலின்ஸ் அடிச்சு போட்டுட்டு சிஎம் பங்கு அப்படி திரும்பி பார்க்குறாரு. பால் ஹியூமனை அடிக்கலான்னு பார்க்குறாரு. பால் ஹியூமன் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்ற மாதிரி பால் ஹியூமனை பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் பின்னாடியே போய் செத் ரோலின்ஸ் அட்டாக் பண்ணிடுறாரு. சிஎம் பங்கை அட்டாக் பண்ணோன்னே சிஎம் பங்கு அட்டாக் பண்ணிட்டு சும்மா இல்லாமல் சிஎம் பங்கோட தலை மேலே அப்படியே காலை வச்சு மிதிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பால் ஹியூமனும் செத் ரோலின்ஸும். பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்க, இவங்க தான் எல்லாம் இனிமே அப்படின்ற டாப் தன்ற மாதிரி காமிப்பாங்க. அதோட முடிஞ்சிடும்னு நினச்சா ஷாக்கிங்காக ரோமன் ரிங்ஸ் வர்றாரு. ரோமன் ரிங்ஸ் வந்த வேகத்துக்கே செத் ரோலின்ஸுக்கு ஒரு மரணமாக ஸ்பியரை போடுறாரு. பால் ஹியூமன்லாம் அப்படியே வெளத்து போடுறாரு. என்னடா பால் ஹியூமன் சிஎம் பங்காச்சு பாரபஞ்சமா நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு பால் ஹியூமனுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்சு வச்சு தெறிக்க விடுறாரு. அதுக்கப்புறம் சூப்பர்மேன் பஞ்சு வச்சோன்னு ஸ்பியர் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு பால் ஹியூமனுக்கு. அந்த இடத்துல பார்த்தா பால் ஹியூமனுக்கு ஸ்பியர் போட ரெடியான இடத்துல ரோமன் ரிங்ஸ்க்கே ஸ்பியர் விழுந்துருது. யார் அவன் ரோமன் ரிங்ஸ்க்கு ஸ்பியர் போட்டா அப்படின்னு நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரோமன் ரிங்ஸ் ஸ்பியர் போடுறத என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல ரோமன் ரிங்ஸ் ஸ்பின் விழுது. அந்த இடத்துல பார்த்தா ஸ்ட்ரைட் காலத்துல பேரன் பிரேக்கர் வந்திருப்பாரு. பேரன் பிரேக்கர் வந்து செத் ரோலின்ஸ் அப்படியே அடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ரெண்டு பேரும் அப்படியே அடிச்சுப்பாங்கன்னு பார்ப்போம். ஆனால் அந்த இடத்துல ட்விஸ்ட் என்னன்னா, ஸ்பியர் போடுறதுக்கு ஓடுவார் பேரன் பிரேக்கர். அந்த இடத்துல யாருக்குன்னா சிஎம் பங்குக்கு செத் ரோலின்ஸ்க்கு பின்னாடி வருவார். அதுக்கப்புறம் பேரன் பிரேக்கரும் செத் ரோலின்ஸ் டீமாக ஜாயிண்ட் ஆகிடுவாங்க. செலிப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் வெளில இருந்த ரோமன் ரிங்ஸுக்கு பேரிகார்டோட உடச்சிக்கிட்டு ஓடுற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்பியர் போடுவார் பேரன் பேக்கர். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரையும் அடித்து உள்றெழுத்துட்டு செத் ரோலின்ஸுக்கு ஸ்டாம்ப் போடுறதுக்காக பேரன் பேக்கர் தூக்கி வைப்பார். ரோமன் ரிங்ஸுக்கு ஒரு ஸ்டாம்ப் போடுவார். அதுக்கப்புறம் சிஎம் பங்கி போட்டு அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பால் ஹியூமன் இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி காமிப்பார். பால் ஹியூமன் புதுசாக ஒரு டீம் உருவாக்கி இருக்கிறார். அதில் செத் ரோலின்ஸ் பேரன் பேக்கர் ஜாயிண்ட் ஆகிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்துச்சு.